எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேட்காமலே வாரி வழங்கும் பாரி வள்ளல் வந்திருக்காரு, உள்ளதான் இருக்காரு. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் அனாவசியமா இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க. உங்களுக்கு சாப்பிட என்ன கொடுக்கலான்னு டாக்டர் கிட்ட கேட்டோம். ஜூஸ் மட்டும் கொடுக்கலான்னு சொன்னாரு. அதான் சாத்துக்குடி, மாதுளம், தர்பூசணி, கேரட் ஜூஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு பசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து குடிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணவரு சத்தம் இல்லாம உள்ள உட்கார்ந்துருக்காரு. நீங்க மருந்துக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 1 20 ரூபான்னு 4 ஜூஸை வாங்கிட்டு வந்துட்டு, இந்த ஜூஸால தான் சாவித்திரி எந்திரிச்சு உட்கார்ந்தா, இந்த ஜூஸால தான் சாவித்திரி உசுரே பொழைச்சான்னு அப்படியே போஸ்டர் அடிச்சு ஒட்டி பேர் வாங்கிட்டு போலான்னு பாக்குறீங்களா? எனக்காக இவ்ளோ பண்ண அந்த வாழும் வள்ளலுக்கு எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கவா தெரியாது? நான் மட்டும் இப்ப போய் ஆப்பிள் ஜூஸ் வேணும்னு கேட்டா அந்த காஷ்மீரிய குழுகுழுன்னு இங்க வரவழைச்சு காஷ்மீர் ஆப்பிள பறிச்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் போட்டு தருவாரு. ஆபத்துல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறது தான் பெரிய விஷயம். காப்பாத்தின உசுருக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. சரிம்மா, ஏதோ வாங்கிட்டோம். இதை நாங்க தான் வாங்கி கொடுத்தோன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சீதா குடு. இந்தாங்க. நோ 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 நோ, நெவர். இங்க பாருங்க, உங்க கையால தர எதுவுமே இந்த உடம்புக்குள்ள போக கூடாது. அப்படியே போனாலும் அது எனக்கு ஒத்துக்காது. இங்க பாருங்க, நீங்க கிளம்புறீங்களா? டாக்டர், தயவு செஞ்சு அவங்கள கிளம்ப சொல்லுங்க. எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல. ஒருவேளை உள்ள இருக்கிற மவராசன் எங்கடா என்ன காணும்னு தேடிட்டு வந்தாலும் வருவாரு. அப்படி அவங்க வரும்போது இவங்க இங்க இருக்கிறத அவர் பார்த்தாருன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. டாக்டர், போ சொல்லுங்களேன். நல்லதுக்கு காலம் இல்லை சார். இதுக்கு மேலேயும் நீங்க இங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். டாக்டர், அது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க கிளம்புங்க. இல்லை டாக்டர், அது எதுவும் வேண்டாம். என்ன என்ன வேண்டாம்? இல்ல, அத சொல்ல வேண்டான்னு. என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு? டாக்டர் சார், இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க. பயங்கரமான உலக மகா ஃப்ராடு. அதுவும் பக்கத்துல நிக்குதே இந்த அம்மா. ஐயோ, இந்த ஆளு பேசுற 15 பக்க வசனத்தை அந்த அம்மா 15 சென்டிமீட்டர் வாயை வச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு செஞ்சு விட்டுட்டு போயிடும். டாக்டர், இப்ப நீங்க இவங்களை வெளியில அனுப்புறீங்களா, இல்ல நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போட்டுமா? இல்லை டாக்டர், நாங்களே போறோம். வசிதா. டாக்டர், குட் மார்னிங். டாக்டர், குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன டாக்டர், சும்மா ஜம்முன்னு இருக்கேன். நான் எதுக்கு வந்தேன்னா, அது உள்ள வச்சிருக்கீங்களே, அது பேர் என்னன்னு தெரிஞ்சிட்டு போலாம் தான் வந்தேன். பேஸ் மேக்கர் இல்ல, பேஜர்னு சொல்லி சொல்லி பழகி போனதுல மேல இருந்து வரியா வரியான்னு மெசேஜ் வர்ற மாதிரியே இருக்கு. நீங்க ரிப்ளை அனுப்புங்க. இப்போதைக்கு நான் வரமாட்டேன், என் பேஜர் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு. ரொம்ப தமாஷா பேசுறீங்க டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். ஆமா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு இந்த பேஜர் வைக்கிறது பாருங்க, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கும் பேஜர்னே வருது. உங்களுக்கு பேஸ் மேக்கர் வைக்க பணம் கொடுத்தவரு என்கிட்ட அப்பவே ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன சொல்லிருப்பாரு? அவர் பேரை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. வலது கையில குடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த கர்ண மகா பிரபு சொல்லிருப்பாரு. ஆமாமா, அவர் அப்படி சொல்லிதான் பணம் கொடுத்துட்டு போனாரு. அதனாலதான் அன்னைக்கு நான் அதை சொல்லல. ஆனா
இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது. டாக்டர் டாக்டர், அதான் ஆன்சர் பேப்பர் அவுட் ஆயிடுச்சே. இனிமே நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? அதான் எனக்கே தெரியுமே. எனக்கு பணம் கொடுத்ததே அந்த வாழும் வள்ளல் தான். நேத்து வந்து என்ன பார்த்துட்டு போனாரே. பணத்தை கொடுத்தது அவர் இல்லம்மா. என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல நீங்க டாக்டரா இல்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டரா? திடீர்னு ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆமா, பணத்தை கொடுத்தது அவர் இல்ல. உங்களுக்கு அந்த 10 லட்சம் பணத்தை கட்டினவரு வேற ஒருத்தர். என்ன டாக்டர் இது? எனக்காக 10 லட்சம் ரூபாய் யார் கொடுப்பாங்க டாக்டர்? உங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். என்னது? என் குடும்பத்திலயா? ஓ நோ, சான்ஸே இல்ல. ஓ எஸ், உங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். அவரு யாரா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சத்தியமா என் மருமகன் கட்டி இருக்க மாட்டான். அவன் பேச்ச கேட்டு என் பொண்ணும் கொடுத்திருக்க மாட்டா. வேற யாரா இருக்கும்? அந்த ரவி பயலுக்கு பிரியா தான் காசு கொடுக்கறா. இல்ல. உமா புருஷனுக்கே ஒரு 10 காசு தராதவ எனக்கு எப்படி தருவா? அப்படின்னா வேற யாரு? அந்த பாண்டி பிச்சைக்கார பைய, 3 வேளை சோத்துக்கே வழி இல்லாதவன். அவரும் இல்ல. ரேவதியா? ஐயோ, அவெல்லாம் சான்ஸே இல்ல. கொஞ்சம் விட்டிருந்தா அவ என் கிட்னியை திருடி வித்திருப்பா. டாக்டர், வேற யார் தான் கொடுத்தாங்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தவரு மார்க்கண்டேயன். அட சக்க நானா? நான் தான் அப்பவே சொன்னனே, உங்களையும் பேசியே கவுத்துட்டானா அந்த ஆளு. நான் தான் பணம் கொடுத்தேன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சுட்டானா? புரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்கம்மா. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவரு தான் கொண்டு வந்து கட்டினாரு. என்கிட்ட தான் கொடுத்தாரு. இல்ல, இப்ப இத என்கிட்ட சொல்ல சொல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உதவி பண்ணது ஒருத்தர், அதை வச்சு பேர் வாங்குறது இன்னொருத்தரா? அதை பார்த்து மனசு கேட்காம தான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன். பணத்தை கொடுத்தது மார்க்கண்டேயன் தான். நீங்க நம்பலல்ல? அது வெயிட் பண்ணுங்க, வரேன். இங்க பாருங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆபரேஷனுக்கு பணம் கட்டினது அந்த மார்க்கண்டேயன் தான். அதுக்கான ரெசிப்ட், அவரோட அக்னாலஜ்மெண்ட், அவரோட கையெழுத்து எல்லாமே இருக்கு. நல்லா பாருங்க. இப்போவாது நம்புறீங்களா? உங்களுக்கு பணம் கட்டினது மார்க்கண்டேயன் தான். கடைசியா பணம் கட்டும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்க ஹார்ட் சர்ஜரிக்காக சாவுத்திரிங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க எங்களோட சம்மந்தி அம்மா. அந்த அம்மா ஒரு பாவப்பட்ட ஜீவன் டாக்டர். சொந்தம்னு சொல்லிக்க அவங்களுக்கு எங்களை விட்டா வேற யாரும் இல்லை. நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹார்ட் ஆப்ரேஷனை கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க டாக்டர். டாக்டர், கொஞ்ச நாளாக எங்களுக்கும் என் பையன் குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. ஒருவேளை நாங்கள் தான் இந்த பணத்தை கொடுக்குறோன்னு தெரிஞ்சா அவங்க ஏற்றுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பணத்தை நாங்கள் தான் கட்டணும்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் டாக்டர். இப்படி ஒரு நல்ல மனுஷன் கட்டின பணத்தை வேற ஒருத்தன் பெருமை பீத்திக்கிட்டா எப்படிமா அது? முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க. என்னங்க தண்ணி?
இங்கே தான் நிறுத்துங்க. இறங்க. எவ்வளோ ஆச்சுண்ணே? ஒரு 250 ரூபா கொடுங்க சார். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரி இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். சரி நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது வாங்கி தரேன். இந்தாங்க. சரி சீதா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆ ஒரு நிமிஷம். நீங்க ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிதான் ஏதாவது ஏடாகூடமா பண்ணுவீங்கன்னு தெரியும். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? அப்புறம் பொய் சொல்றதுக்கு அந்த டாக்டருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? சீதா, என்ன சொல்றாங்க இவங்க? ஆ? சமந்தி, நீங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. முதல்ல உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. ஆ, நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தெம்பா தான் வந்திருக்கேன். கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே. டாக்டருக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே. எனக்கு பேஜர் வைக்கிறதுக்கு காசு கொடுத்தது நீங்க தான்னு அந்த டாக்டர் வந்து என்கிட்ட கதை விடுறான். தெரியுமா உங்களுக்கு? அந்த மகராசன் தணிகாச்சலம் உதவி பண்ணிருக்காரு. இப்ப நீங்க அந்த பேரை திருட பாக்குறீங்களே. ச்சே, உங்களுக்கு எதுக்கு இந்த பொழப்பு? நீங்களாவது எனக்கு 10 லட்சம் ரூபாய் சும்மா தூக்கி கொடுக்கறதாவது. நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆளு பண்ண உதவிய அவன் பண்ணலன்னு ஒரு டாக்டருக்கே லஞ்சம் கொடுத்து சொல்ல வைப்பீங்களா நீங்க? டாக்டர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பணத்தை நாங்க கொடுக்கல, வேற யாரு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சீதா, நான் வரேன். ஐயா, என் சாமி, மகராசா, சீதா, என்ன இது? என் சாமி, என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டியே. இப்பவும் நீதான் அந்த காசை கொடுத்தேன்னு வாயை திறந்து சொல்லாம போறியே ராசா. என்ன மன்னிச்சிடு சாமி, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு சாமி, மன்னிச்சிடு. எந்திரிக்க சமந்தி. சீதா, என்ன இது? சமந்தி, எந்திரிக்க சமந்தி. சீதா, எந்திரிக்க சொல்லு. என்ன மன்னிச்சிடு. சீதா, என்ன சீதா? முதல்ல எந்திரிக்க சொல்லு. எந்திரிங்க சமந்தி, எந்திரிங்க. எழுந்திருங்க. முதல்ல எந்திரிங்க. உடம்பு சரியில்லை கேளுங்க. பண்ணாதீங்க. எந்திரிங்க. எழுந்திருங்க. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு சீதா, மன்னிச்சிடு. அதெல்லாம் வேண்டாம். மன்னிச்சிடு. சொன்னா கேளுங்க. எழுந்திருங்க. என்னங்க இது? எழுந்திருங்கம்மா. எந்திரிங்க, எந்திரிக்க சமந்தி. என்ன இது? எழுந்திருங்க சமந்திமா. ஐயா, ஐயா, என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. எந்திரிங்கம்மா. இங்க பாருங்க, முதல்ல எந்திரிங்க, எந்திரிங்க. சீதா, குடி சீதா. எந்திரிங்க, எந்திரிங்கம்மா. என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு துரோகத்தை பண்ணிட்டனே. இந்த குடும்பத்துல நான் உங்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணது கிடையாது. என்னைக்கு நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் துரோகத்தை மட்டும்தாயா உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். மாமா, அழுகிறத நிறுத்துங்கம்மா. நீங்க நாசமா போகணும்னு தான் நினைச்சேன்னு ஒழிய நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சது கிடையாது. ஒரு நாளும் நான் நினைச்சது கிடையாது. அழாதீங்கம்மா, அழாதீங்க. சீதா, என்ன மன்னிச்சிடு சீதா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. மாமா, அழாதீங்கம்மா. சீதா, என்ன? உட்காருங்க, உட்காருங்கம்மா. அழாதீங்க.
எதிரிங்களை நேசிக்கிறவங்கள கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நீங்க 2 பேரும் தான் எனக்கு கடவுள். சமந்தி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இல்ல இல்ல சம்பந்தி, இல்ல சமந்தி. ஐயா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஏதாவது திட்டி இருந்தா கூட நீங்க என்ன மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா இப்பேற்பட்ட உதவியை உங்ககிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த உசுரை காப்பாத்தி கொடுத்த உங்களுக்கே இந்த உசுரை வச்சுக்கிட்டு உங்களுக்கே கெடுதல் பண்ணி உங்களை வேதனைப்படுத்திட்டேனே. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு நான் மன்னிக்க முடியாத பாவி ஆயிட்டேன் பாத்தீங்களா? நான் பாவி, நான் பாவி, சமந்தியம்மா, நான் பாவி, என்னம்மா? பாவி. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அம்மா, இருங்க, எல்லாம் என் தலை எழுத்து. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சொல்லுங்க, சமந்தி, அழாதீங்க அழாதீங்க. சம்பந்தியம்மா. அமைதியா இருங்க. நாங்க எப்பவுமே உங்களை வெளியாளா பார்த்தது இல்லம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்மா. எப்பவுமே உங்களை இந்த வீட்டோட ஆளா தான் நினைச்சிட்டு இருக்கோம். சம்பந்தி, எங்களை மாதிரியே பிள்ளைங்களால கைவிடப்பட்ட ஒரு அம்மாவா தான் நான் உங்களை பார்க்கிறேன். ஆனா நான் உன்னை பிள்ளையா பார்க்கலையே. நான் தப்பு பண்ணிட்டேனே. நீ என்ன மன்னிச்சிடு சாமி. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அமைதியா இருங்க. நீ என்ன மன்னிச்சிடு, என்ன என்ன மன்னிச்சிடு. கேளுங்க, அழாதீங்கம்மா, பொறுமையா இருங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. இந்த பாருங்க, இதுக்காக எனக்கு நீங்க நன்றியோட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும்தான் பண்ணணும். உதவியா? என்ன உதவி வேணும் கேளுங்க, நான் செய்யறேன். சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த உயிரே நீங்க கொடுத்தது. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்போவும் உங்க ஆபரேஷனுக்காக நான் தான் பணத்தை கொடுத்தேன்னு நீங்க தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஐயா, ஏ ராசா, ஐயோ சாமி, ஏ ராசா, உன் மனசு யாருக்கு வரும்? உதவி பண்ணாதவன் நான் தான் பண்ணேன்னு சொல்லி வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு யார்கிட்டயுமே சொல்ல வேணான்னு சொல்றியே, உன் மனசு யாருக்கு வரும்? சொல்லு சாமி. நீ நீ என் சாமி, சாமி. உன் காலடியிலேயே கிடப்பையா, உன் காலடியிலேயே கிடப்ப. அழாதீங்க, அழாதீங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. என்ன மன்னிச்சிடியா? எனக்கு இப்ப நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க அன்னைக்கு அந்த பணத்தை உங்க பிள்ளைங்க கடன் அடைக்கணும்னு கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க அதை செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஜெயிக்கிறத விட நான் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அதுக்கு நான் காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். விடுங்க, விடுங்க. அம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு பேசிட்டு விடுங்க. சம்பந்தி, எல்லாத்தையும் இதோட மறந்துருங்க சம்பந்தி. விடுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. இல்லம்மா, இல்ல சம்பந்தி, நீங்க மறக்க சொல்றீங்க. நீங்க தான் என் கண்ணு முன்னாடி வாழற தெய்வம். நான் தெய்வத்தை பார்த்ததில்ல. என் தெய்வங்க நீங்க தான், என் தெய்வங்க. அம்மா, உங்க நெஞ்சு மேல கை வச்சு உங்க ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது இன்னாரா தான் இருக்கும்னு நீங்க யார் பேரை வேணா சொல்லுங்க. யார் நிஜமாவே உங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க பேரை நீங்க சொல்லும்போது உங்க பேஸ் மேக்கர் வேலை செய்யறது நின்னு போயிடும். அட, கதை விடுறியா நீ? நம்பலன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது மார்கண்டேய. பாட்டி
பாட்டி என்ன விஜய்? எங்க உங்க ஆப்பிள் போன் கொடுங்க. இந்த வச்சுக்கோ. என்ன கேட்ட உடனே கொடுத்துட்டீங்க? நீயே வச்சுக்கோடா. நீங்க இப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. அப்படின்னா அந்த நகையெல்லாம் கழட்டி கொடுங்க. வேணாம் 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 வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். அம்மா என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க நீங்க? வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? காசு பணம் தான் உலகத்திலேயே ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். அது சரிதான்னு என்ன நம்ப வச்சது உங்க அப்பா. என்ன பாட்டி இன்னைக்கு நீங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாலு காசு கையில இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. ஏன் பாட்டி அழுவுறீங்க? ஒரு மாதிரி பேசுறீங்க. அதுக்கப்புறம் தான் காசு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சது. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. டேய் விஜய், இந்த உலகத்திலேயே அன்பு தாண்டா ரொம்ப பெரிய விஷயம். நம்மள பிடிச்சவங்கள நாம நேசிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளோட எதிரிகளை நேசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும்டா. அப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் பார்த்துட்டேன்டா. இந்த வாழ்க்கை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம் வேணாம்.